Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான அமேசிங் கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் கிச்சன் டிப்ஸ், கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் அண்ட் ஹோம் க்ளீன் டிப்ஸ்லாம் நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். டிப் நம்பர் 1 பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வதங்கின ஒரு கொத்தமல்லி கட்டு தான் இது. பாருங்கள், வாங்கி ஒரு 2-3 டேஸ் இருக்கும். இது நல்லா வதங்கிட்டுருக்கு. பார்க்கும்போது தெரியும் அந்த ஃப்ரெஷ்னஸே இல்லை. இப்போ நம்ம இதோட வேறு பகுதியெலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கலரும் பாருங்கள் நமக்கு அந்தளவுக்கு பிரைட்டாக இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த காம்பு பகுதியில் முழுகிற அளவுக்கு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கிளாஸ் டம்ளர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டீல் டம்ளர் கூட எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம 3/4 பாகத்துக்கு தண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி தழைகளை அப்படியே வச்சுக்கலாம். அதாவது அந்த காம்பு பகுதியில் முழுகும்படிக்கு தண்ணியில் அப்படியே நம்ம அந்த ஸ்டெம்மை வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் நான் வைக்க போகிறேன். இப்போ வந்து இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், வைக்கும்போது இலைகள்லாம் எப்படி இருக்குது, அந்த கலரும் பாருங்கள் நமக்கு அந்தளவுக்கு க்ரீனிஷாக இல்லை. இப்போ இது 10 நிமிஷம் கழித்து நான் காட்டுறேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள். இப்போவே நமக்கு தெரியாத டிஃப்ரென்ஸ், இலைகள்லாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக மலர்ந்துருக்கு. இது போல் கீரைகளோ இல்லை புதினா இலைகள் இல்லை இது போல் கொத்தமல்லி செடி இது போல் எதுவாக இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாங்கி ஒரு 2-3 டேஸ் ஆச்சுன்னா அப்படியே இது போல் வதங்கிடும். ஸோ அதை இது போல் நீங்கள் செய்யும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாறிடும் பாருங்கள். இப்போ நம்ம அதை வெளியே எடுத்துக்கலாம் தண்ணியிலேருந்து. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த இலைகள்லாம் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மலர்ந்துருக்குது. அதே போல் இந்த கலரும் பாருங்கள் நல்லா க்ரீனிஷாக இருக்குது. பார்க்கும்போதே தெரியும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கிறது. ஸோ இது போல் கீரைகளோ இல்லை புதினா இலைகளோ இல்லை கொத்தமல்லிகளோ நமக்கு வதங்கியிருந்தால் நமக்கு யூஸ் பண்ணவே பிடிக்காது. அந்த மாதிரி டைமில் நாம் இது போல் செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக மாறிடும். இப்போ பாருங்கள், இந்த 2 கொத்தமல்லி கட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போ நான் பார்க்குற இந்த கட்டு பாருங்கள், இது வந்து தண்ணியில் போடாது எவ்வளோ வதங்கி இருக்குது பாருங்கள். இது நம்ம இந்த சைடு இருக்குது தண்ணியில் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக்கி வச்சுருக்கோம். ஸோ இது பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ இது போல் வதங்கின கீரை கட்டுகளோ இல்லை கொத்தமல்லி இல்லை புதினா எதுவாக இருந்தாலும் நீங்கள் இது போல் தண்ணியில் வச்சு ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 2 பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வந்து எப்படி கெட்டு போகாமல் பார்க்குறது. அதாவது அந்த ஈரத்தன்மை இருக்கும்போது தான் நமக்கு அது ஒரு மாதிரி பூரணம் பிடிச்ச மாதிரி ஆகிடும், இல்லை வண்டு பிடிக்கும். அது போல் இல்லாத பிடிக்கு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, இது போல் எல்லா பருப்பு வகைகளுமே இது மாதிரி நம்ம கண்டெய்னரில் மாற்றின பிறகு நம்ம எல்லார் வீட்லேயும் பூண்டை உரித்த பிறகு இது போல் நடுப்பகுதியை தூக்கி போட்டுரும். அது போல் தூக்கி போடாமல் அந்த காம்பு பகுதியை வந்து பருப்பு நல்லா உள்ளே போகிறபடிக்கு நம்ம அழுத்தி வச்சிட்டோம்னா பருப்பில் ஈரத்தன்மையெல்லாம் இந்த காம்புகள் இழுத்துரும். அப்போ பருப்பு நமக்கு ட்ரையாக இருக்கும், பூர்ணம் பிடிக்காது, வண்டுலாம் வராது. ஆனால் அந்த பூண்டோட காம்பு பகுதியில் வந்து ட்ரையாக இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஈரமாக எடுத்து நம்ம பருப்புள்ள வச்சிடக்கூடாது. அதே போல் ஆல்ரெடி நாங்கள் ஒரு கிச்சன் டிப்ஸை சொல்லியிருப்போம். பருப்பு வகைகள், சென்னா இதெல்லாம் நம்ம வாங்கும்போது ரவை இதெல்லாம் நம்ம லைட்டாக சூடாக்கி நல்லா ஆற வச்சு இது போல் கண்டெய்னரை நம்ம எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக பூச்சிலாம் வராது. நம்ம நிறைய நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கலாம். அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 3 பார்த்திங்கன்னா இது போல் மீதி ஆகிற சப்பாத்தி, பரோட்டா அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இத்தனை சப்பாத்தி எங்களுக்கு மீதி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஒரு தவா வச்சு அதெல்லாம் சூடான பிறகு அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். அதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கிறேன். இப்போ தண்ணியோட எண்ணெய் சேர்ந்து வரும்போது நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அதில் நம்ம மீதியாக இருக்க சப்பாத்தியை வச்சு அது மேலே ஆயில் ஸ்பூன், வெறும் ஸ்பூன் வச்சு நம்ம இது போல் தடவி விட்டுக்கலாம். தடவி விட்ட பிறகு அந்த சைடும் நம்ம கொஞ்சமாக தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக தான், ரொம்ப இல்லை. இப்போ நம்ம இது கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் ஆன பிறகு திருப்பி போட்டுக்கலாம். அந்த சைடும் நமக்கு அந்த எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்து நல்லா சாஃப்டாக வந்துடும், நல்லா சூடாகவும் ஆகிடும். அப்போ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது போல் சப்பாத்தியோ பரோட்டாவோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மறுநாள் கூட. ஏன்னா நம்ம அப்படியே சூடு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும், அப்பளம் போல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இது போல் செய்யும்போது மீதியாகிற சப்பாத்தியாக இருந்தாலும் பரோட்டா தான் எதுவாக இருந்தாலும் நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக இருக்கும். மறுநாள் சூடு ஏற்றும் போதும் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு இந்த டிப்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி கட் பண்ணும்போது தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போ தான் செஞ்சது போல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து எப்படி நம்ம கடைகளில் வாங்குற போல் கட்டியாக வீட்லேயே நம்ம செய்ய முடியுன்றதான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி வெறும் ப்ளூ பேக்கெட் தான் எடுத்திருக்கேன், வேறு எந்த திக் பாலும் எடுக்கலை. இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே 1/2 லிட்டர் நான் காய்க்க போகிறேன். அவ்வளோதான் பாருங்கள், தண்ணி நல்ல ஒரு ட்ராப்பும் விடல, அப்படியே நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் கொதிக்கணும், அவ்வளோதான். அதாவது நம்ம 1 டம்ளர் பால் எடுக்கிறோன்னா அது 3/4 டம்ளராக நமக்கு சுண்டி வரணும், அவ்வளோதான். ஒரு 1/4 டம்ளர் மட்டும் நம்ம சுண்ட வச்சா போதும். இது வந்து திக் பால் கிடையாது. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா காய்ஞ்சி வந்திருக்கு. இந்த பாலை நம்ம எதில் ஊற்ற போகிறோமோ தயிர் அந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு பழைய தயிர்லேருந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பாலோட மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். தயிர் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது பால் வந்து நமக்கு கொஞ்சம் வார்மாக இருக்கணும், ரொம்ப சூடு இல்லை. நம்ம பசும்பால்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து நமக்கு நல்ல வார்மாக இருக்கும், அதோட உடல் சூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வார்மாக நீங்கள் ஊற்றும் போது இது போல் பாருங்கள் தயிர் எவ்வளோ கட்டியாக தோஞ்சி வந்திருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இது இன்னும் உங்களுக்கு நல்லா கட்டியாக வேணும், நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 hour 2 hours வச்சிங்கன்னா இன்னும் நல்லா கட்டியாக கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது போல் நமக்கு கட்டியான தயிர் கிடைக்கிறதுக்கு பாலை கொஞ்சமாக கொதிக்க வச்சு நமக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு ஆனால் போதும். அதே போல் தயிர் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வார்மாக இருக்கணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்மளோட ப்ளூ பேக்கெட் பால்லேயே இப்படி திக்கான தயிர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் திக் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா அப்பளம் குறித்து தான் பார்க்க போகிறோம். அப்பளத்து மேலே பாருங்கள் லைட்டாக அந்த மாவு இருக்கும். இப்போ அந்த அப்பளத்தை அப்படியே நான் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறேன். பொரிக்கும் போது தெரியும் நமக்கு அந்த மாவெல்லாம் அப்படியே எண்ணெயில் இறங்கி எண்ணெயோட கலரே சேஞ்ச் ஆகிடும். அதே போல் எண்ணெய் மேலே பார்த்திங்கன்னா ஒரு லேயர் அப்படியே ஃபார்ம் ஆகும். அதாவது அப்பளத்தில் இருக்க மாவு எண்ணெயில் விழுந்து பாருங்கள் மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்குது. இதுதான் நமக்கு எண்ணெய் கலரே சேஞ்ச் பண்ணி விட்டுரும். எண்ணெயை பாருங்கள், ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டும், அதோட கலரே பாருங்கள் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு 2 அப்பளம் பொரிச்ச எண்ணெய் தான். இன்னும் நிறைய பொரிக்க நமக்கு கலரே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அதனால் நம்ம இந்த அப்பளத்தை வந்து எடுத்த உடனே இது போல் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை காட்டன் கிளாத் எதாவது வச்சு அது மேலே வந்து லைட்டாக அந்த மாதிரி தொடச்சி விட்டோம்னா அதில் இருக்க மாவெல்லாம் நமக்கு வெளியாகிடும். அது துடைக்கும் போது நமக்கு தெரியும் அந்த காற்றுல அந்த மாவெல்லாம் பறந்து போகிறது. இங்கே பாருங்கள், இது போல் நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் குறைவாக யூஸ் பண்ணுறதுக்காக இது போல் ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு எண்ணெய் குறைவாக தேவைப்படும். ஏன்னா எப்போவுமே நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற எண்ணெய்லாம் திரும்பவும் நம்ம அதை கொதிக்க வைக்கக்கூடாது, தாளிக்கிறது தான் யூஸ் பண்ணணும். அதுவும் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்ம ரீயூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது தான் நம்ம ஹெல்த் ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 6ல் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் குறித்து தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இது போல் நமக்கு ராவாக சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. அதுதான் நல்ல கொழுப்பு சத்தும் கூட. எப்போவுமே நாம் அதனால தான் தேங்காய் ஆட் பண்ண உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோம். அதே போல் இது போல் காய்களில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணும்போதோ இல்லை குழம்புகளில் அரைச்சி ஆட் பண்ணும்போதோ ஜஸ்ட்டு ஒரு கொதி விட்டு நம்ம குழம்புகளை ஆஃப் பண்ணுறோம். பொரியல் வந்து பார்த்திங்கன்னா இது போல் மிக்ஸ் பண்ண உடனேயே நம்ம ஒரு செகண்ட்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். ஏன்னா தேங்காவை நம்ம ரொம்ப வதக்க அது ரியாக்ட் ஆகி நமக்கு பேட் கொலஸ்ட்ராலாக மாறும். அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க கொலஸ்ட்ரால் தான் தேங்காய் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக வந்து தேங்காய் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் தான். முக்கியமாக பெண்களுக்கு இந்த தேங்காயில் இருக்க கொலஸ்ட்ரால் ரொம்பவும் அவசியமானது. அதனால் நம்ம வந்து பச்சையாகவே மேக்ஸிமம் எடுக்க பழகிக்கணும். அதே போல் இது போல் காய்கள் ஆட் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் ஒரு செகண்ட் மட்டும் நம்ம வதக்கிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்போ நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.